வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு தலைக்கு போடுற ஒரு சீகைக்காய் பவுடர் தான் பார்க்க போறோம். இது பூந்தி கொட்டையில தான் செய்ய போறோம். மெயினா பூந்தி கொட்டை, மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அரிசி, துவரம்பருப்பு பேக் முடிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே நல்ல வெயில்ல காய வச்சிருங்க. அதோட சேர்த்து இது மறிக்கொழுந்து. அடுத்தது தோட்டத்தில் என்னென்னலாம் தலைக்கு போடுற மாதிரி இருக்கும், மருதாணி, கருவேப்பிலை, ரோஜாப்பூ, எது எது இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அதையும் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. பூந்தி கொட்டையோட கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் காய வைங்க. நல்லா காயணும். 4-5 நாள் ஆகும் காயறதுக்கு. எல்லாம் காஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மொறுன்னு இருக்கணும். அதோட சேர்ந்து நான் கடையில் வாங்கின சீகக்காய் பவுடரும் நெல்லிக்காய் பவுடரும் கலந்தது இருந்துச்சு. அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல. இது நல்ல நைஸ் கண் இருக்கிற சலடை எடுத்துக்கோங்க. நம்ம காய வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, இல்லாட்டி மிக்சி ஹீட் ஆகிடும். நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி நல்லா நைஸாக சலிச்சு வச்சுக்கோங்க. பூந்தி கொட்டையும் நல்லா அரைக்க முடியுமோ அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் மிக்சி அதையும் நல்லாவே அரைக்கிது. நல்லா காஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் மிக்சியில் போடும்போது நல்லா பொடிஸ் ஆகுது. 2-3 வாட்டி சலிச்ச கப்பியை திருப்பி திருப்பி போட்டு திரும்பி திரும்பி சலிச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே வாட்டியில் உங்களுக்கு நிறைய பொடி கிடைக்காது. கப்பியை ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பொடி கிடைக்கும். கடைசியில் இந்த மாதிரி குறைன்னு பொடி கிடைக்கும். அது நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சலிச்சதோட இந்த நெல்லிக்காய் சீகக்காய் பொடியையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய போட வேண்டாம், சும்மா கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன். நான் 50 கிராம்ஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அரைச்ச உடனே லைட்டாக கையில் போட்டு தேய்ச்சி பார்த்தோம், நல்ல நுரை வந்தது. ஆனால் நம்ம தலையில் போடும்போது இந்த அளவுக்குலாம் நுரை வராது. அந்த காலத்தில் சீயக்காய் பொடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் நுரை வரும். ஆனால் குளித்து முடிச்சுட்டு முடியெல்லாம் காய வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக ரஃப்பாக இருக்குது. அந்த சோப் நெட்டு ஷாம்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சாஃப்ட் இதில் கிடைக்கல. இது கொஞ்சம் முடி வரன்னு தான் இருக்குது. நீங்கள் உடனே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அந்த வரப்பு போகும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.